நண்பர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நடந்த 590 கோடி ரூபாய் ஸ்கேம் பத்தின நியூஸ் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ வார் காரணமா மார்க்கெட் அதிகமா சரிகிறதுனால இந்த நியூஸ் பத்தின இம்பாக்ட் இப்போ இல்ல. இந்த ஸ்கேம் காரணமா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கரெக்ட் ஆகி இப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஆனா லாங் ரன்ல இந்த ஸ்கேமோட இம்பாக்ட் இந்த பேங்க்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா அதுக்கு இந்தியால இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்த பேங்க் ஸ்கேம்ஸ்ல எந்தெந்த பேங்க் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, அந்த பேங்க்ஸ் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். இந்தியன் பேங்கிங் ஃப்ராட்ஸ்ல ரொம்ப பாப்புலரானது அப்படின்னா அது பஞ்சாப் நேஷனல் பேங்க் நிரவ் மோடி ஸ்கேம். டைமண்ட்ஸ் ஆர்எஸ், ஸ்டெல்லார் டைமண்ட்ஸ், சோலார் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த 3 கம்பெனியும் நிரவ் மோடியோடது. இந்த கம்பெனி ஃபாரின்ல இருந்து டைமண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இந்தியால செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாரின்ல இருந்து டைமண்ட்ஸ் வாங்குறதுக்கு அங்க இருக்கிற பேங்க்ஸ் வழியா தான் பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட்டை ஃபாரின் பேங்க்ஸ் பண்றதுக்காக இந்தியால இருக்கிற பேங்க் கேரண்டி கொடுப்பாங்க, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். நீங்க பண்ற பேமெண்ட்டை நாங்க செட்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இந்த அண்டர்டேக்கிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்கிற பேங்க்ஸ் ஏதாவது ஒரு கொலாட்ரல் வாங்கி அதை பேஸ் பண்ணி அந்த அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்க. ஆனா எந்த ஒரு கொலாட்ரலையும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு நிரவ் மோடி கொடுக்காம அந்த பேங்க்ல இருந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி பஞ்சாப் நேஷனல் பேங்குடைய மும்பை பிரான்ச்ல இருக்க ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து இந்த 13,700 கோடி ரூபாய் ஸ்கேம ரொம்ப வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். அந்த சீட்ல இருந்த ஸ்டாஃப் ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு பிறகுதான் இந்த ஸ்கேமே வெளியில வந்துச்சு. இந்த ஸ்கேம்ல சம்பந்தப்பட்ட நிரவ் மோடியும் மெகுல் சோஸ்கியும் ஃபாரினுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுல இந்த பேங்கோட எம்டியா இருந்த உஷா நாராயணன் பேங்க் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. என்ன இருந்தாலும் பேங்க் லாஸ் பண்ண பணம் பேங்க்குக்கு கிடைக்கல. இந்த ஸ்கேமோட இம்பாக்ட் இப்போ வரைக்கும் அந்த பேங்க்ல கண்டினியூ ஆகுது. ஸ்டில் அந்த பழைய பிரைஸுக்கு இந்த ஸ்டாக் இப்போ வரைக்கும் வந்து சேரல. ரெண்டாவது ஸ்கேம் ஏபிஜி ஷிப்யார்ட் ஸ்கேம். இதுதான் இந்தியாவில் நடந்த பேங்கிங் ஸ்கேம்லயே மிக பெருசு. இந்த ஸ்கேமோட டோட்டல் அமௌண்ட் 22,842 கோடி. இந்த அளவுக்கு அதிகமான பணத்தை பேங்க்ஸ் கடனா கொடுக்கறாங்கன்னா ஒரு பேங்க் மட்டும் அந்த கடனை கொடுக்க மாட்டாங்க. பேங்கிங் கன்சோர்டியம் அப்படிங்கிற பேர்ல பல பேங்க்ஸ் சேர்ந்துதான் இந்த கடனை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 28 பேங்க் ஏபிஜி ஷிப்யார்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு கடன் கொடுத்திருந்தாங்க. கப்பல் கட்டி விற்கிறதுக்குன்னு அப்படின்னு வாங்கின பணத்தை 98 ஷெல் கம்பெனிஸ் வழியா இந்த கம்பெனி ஏகப்பட்ட டிரான்சாக்சன்ஸ் வழியா பல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கப்பல் கட்டுறதுக்குன்னு வாங்கின பணத்துல பாம்பே பீச்சுக்கு பக்கத்துல 14 வீடு வாங்குறாங்க. ஆனா எந்த ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டியும் இந்த ஏபிஜி ஷிப்யார்ட் அப்படிங்கிற கம்பெனி பண்ணல. இதுல ஐசிஐசிஐ பேங்க்குக்கு 7,089 கோடி ரூபாய் லாஸும், ஐடிபிஐ பேங்க் 3,639 கோடி ரூபாய், எஸ்பிஐ பேங்க்குக்கு 2,925 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1,244 கோடி ரூபாயும் லாஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்கேம் நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆன பிறகும் இந்த கேஸ் ஸ்டில் என்சிஎல்டி ட்ரிபியூனல்ல நடந்துட்டு இருக்கு. பேங்க்ஸால இப்ப வரைக்கும் 2,200 கோடி ரூபாயை தான் ரெக்கவர் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. மூணாவது ஸ்கேம் பூஷன் ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனி பண்ணது. இந்த ஃப்ராடோடைய சைஸ் 47,000 கோடி. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அலகாபாத் பேங்க். கம்பெனியை இதுக்கு மேலேயும் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வெளியில வரும்போது தான் இந்த ஃப்ராட் வெளியில வருது. திவாலான கம்பெனிஸ்ல பேங்க்ஸும் அதர் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ரெக்கவர் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் செட்டப் பண்ண இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல இந்தியால ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆன 12 கம்பெனிஸ்ல இந்த கம்பெனியும் ஒண்ணு. இந்த கம்பெனிக்கு கீழே இருந்த பூஷன் ஸ்டீல் டாடா குரூப்போட ஜாயிண்ட் ஆகுது. பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் டேக் ஓவர் பண்றாங்க. இன்சால்வன்சிக்கு கம்பெனி போனதால பேங்க்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த ஸ்கேம்ல அதிகமா பாதிக்கப்பட்டது இன்வெஸ்டர்ஸ் தான். 15 பூஷன் ஸ்டீலுக்கு ஒரு டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஷேர் ஸ்வாப் ரேஷியோல இன்வெஸ்டர்ஸ்க்கு டாடா ஸ்டீலுடைய ஷேரும் கிடைச்சது. ஆனா அதுக்கு முன்னாடியே பூஷன் ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் மிக அதிகமா சரிஞ்சிருந்ததால இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்த இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. அடுத்தது பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட். இது ஒரு ஃபுல் சைஸ் பேங்க் கிடையாது, ஆனா ஒரு பெரிய கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த பிஎம்சி பேங்க் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் சைஸ்ல 73% ஒரே ஒரு கம்பெனிக்கு HDIL அப்படிங்கிற ஒரு லிஸ்டட் கம்பெனிக்கு லோனா கொடுத்திருந்தாங்க. இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 2008 ரெசஷன்ல இருந்தே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்துச்சு. அதனால இவங்களால அந்த பணத்தை திரும்ப கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் ஒரே ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாயை பிஎம்சி லோனா கொடுத்திருக்கிறது வெளியில வந்துச்சு.
HDIயோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருந்ததால இந்த பேங்காலையும் அதிகமா ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் யுனைட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிற பேங்கோட 2022ல மெர்ஜ் ஆயிடுச்சு. அடுத்தது விஜய் மல்லையா அண்ட் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்க்காக 9,000 கோடி ரூபாயை கிட்டத்தட்ட எல்லா பேங்க்ல இருந்தும் சேர்த்து கன்சோர்டியமா லோன் வாங்கியிருந்தார். இந்த கன்சோர்டியம்க்கு லீட் பண்ணது ஸ்டேட் பேங்க். ஏர்லைன்ஸ்க்கு இருந்த அசட்ஸ், பிராண்ட் வேல்யூ, ஃபியூச்சர் இன்கம் இதையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இந்த ஏர்லைன்ஸ்க்கு லோன் கொடுத்திருந்தாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆயிருந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இன்டர்நேஷனல் ரூட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைசன்ஸ் வச்சிருந்த ஏர்டெக்கான அதிகமான விலை கொடுத்து டேக் ஓவர் பண்றாங்க. ஏர்டெக்கானுக்கு இருந்த கடன், அந்த கம்பெனி கொடுத்த அதிகமான பிரைஸ், இது ரெண்டும் சேர்த்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை அதிகமான கடனுக்கு தள்ளுது. இந்த ஏர்லைன்ஸ்க்காக மல்லையா வாங்கின லோனும் இப்ப வரைக்கும் ரீபே ஆகல. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்குடைய எம்டியா இருந்த சாந்தா கோச்சர் பண்ண ஸ்கேம். ஐசிஐசிஐ பேங்க்ல சாந்தா கோச்சருக்கு இருந்த பவரை யூஸ் பண்ணி வீடியோகான் கம்பெனிக்கு 3,250 கோடி ரூபாயை கடனா கொடுத்திருந்தாங்க. இந்த கடனுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா சாந்தா கோச்சரோட ஹஸ்பண்ட் நடத்தின கம்பெனில 64 கோடி ரூபாயை வீடியோகான் இன்வெஸ்ட் பண்ணுச்சு. இந்த இஷ்யூ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியில வந்துச்சு. இதோடைய கண்டினியூஷனா இந்த பேங்குடைய எம்டியா இருந்த சாந்தா கோச்சரை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஸ்கேம் ரிலேட்டட் மணில ஓரளவுக்கு இந்த பேங்க் ரெக்கவர் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. அடுத்தது ரோட்டோமேக் பென் ஃப்ராட், கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன் 120B, சீட்டிங் 420 இந்த 2 செக்ஷன்லயும் கேஸை ஃபைல் பண்ணி இந்த ப்ரொமோட்டர்ஸை அரெஸ்ட் பண்றதுக்கு காரணமா இருந்த ஸ்கேம். 3,695 கோடி ரூபாய் இந்த ஸ்கேமுடைய டோட்டல் சைஸ். ரோட்டோமேக் அப்படிங்கிற பேர்ல பென்ஸ் தயாரிச்சிட்டு இருந்த கம்பெனி வீட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக 7 பேங்க்ல கடன் வாங்குறாங்க. IOB, BOB, UBI, பேங்க் ஆஃப் இந்தியா, அலகாபாத் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த 7 பேங்க்லயும் சேர்த்து பணத்தை வாங்கி அதை பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாம டைவர்ட் பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல அதிகமான பணத்தை பேங்க்ஸால ரெக்கவர் பண்ணவும் முடியல. அடுத்தது எஸ் பேங்க் ஸ்கேம். மார்க்கெட்ல இருந்த இன்னொரு லிஸ்டட் கம்பெனியான DHFL லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாயை எஸ் பேங்க் சாங்ஷன் பண்றாங்க. இதுக்காக ரிட்டனா எஸ் பேங்குடைய ஃபவுண்டருடைய ஃபேமிலி நடத்தின டூ இட் அர்பன் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனில DHFL 650 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆயிருந்த DHFL மார்க்கெட் விட்டே போயிருச்சு. இந்த ஒரு ஸ்கேம் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள்ல எஸ் பேங்க் சர்ச்சையில சிக்கினதால பேங்கோட என்பிஏவும் மிக அதிகமான ஒரு பொசிஷனுக்கு போனதால இந்த பேங்கோடைய ஷேர் பிரைஸ் 400 ரூபா அப்படிங்கிற அளவுல இருந்து இப்போ வெறும் 20 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அடுத்ததான் இப்ப ரீசெண்டா நடந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்கேம். மைக்ரோ பினான்ஸ் லோன்ஸ் இது ரிலேட்டட் ரெக்கவரியிலே அதிகமா தடுமாறிட்டு இருந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்குக்கு அடிஷனலா வந்து சேர்ந்த இஷ்யூ தான் இந்த 590 கோடி ரூபாய் ஸ்கேம். இது ஒரு ஓல்டு டைப் ஆஃப் ஸ்கேம். ஹரியானா கவர்மெண்டோடைய வேரியஸ் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்டோட அக்கவுண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்குடைய ஹரியானா பிரான்ச்லயும் இருந்துச்சு. அந்த பிரான்ச்ல இந்த பேங்கோடைய ஸ்டாஃப்ஸும் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டோட அபிஷியல்ஸும் சேர்ந்து டூப்ளிகேட் செக்ஸ் இஷ்யூ பண்ணி அதன் மூலமா இந்த 590 கோடி ரூபாய் ஸ்கேமை நடத்திருக்காங்க. இந்த 590 கோடி ரூபாய் ஃப்ராட்ல 39 கோடி ரூபாய் ஸ்டாஃப் ஃப்ராட் இன்சூரன்ஸ் மூலமா இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மீதி இருக்கிற பணத்தையும் ரெக்கவர் பண்றதுக்காக இந்த பணம் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆச்சோ அங்கெல்லாம் அதை ரெக்கவர் பண்றதுக்கும் தேவையான எஃபர்ட்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. KPMG அப்படிங்கிற ஆடிட் ஃபர்ம் கிட்ட இந்த ஃப்ராடோடைய மோடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்காம தடுக்கிறதுக்கு தேவையான எஃபர்ட்ஸை எடுக்கிறதுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க இந்த லிஸ்ட்ல இந்த ஸ்கேம்ஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்ட பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அது ICICI. ஆனா இந்த ஃப்ராடுக்கு அப்புறம் எதனால இது நடந்துச்சு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி தொடர்ந்து அவங்களுடைய பிசினஸ்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணதால ICICI பேங்க் இன்னைக்கு இந்தியாவுடைய லீடிங் பேங்க்ஸ்ல ஒன்னா இருக்குது. IDFC பேங்க்கும் இதே மாதிரி என்ன காரணம் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை ஃபியூச்சர்ல அவாய்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுத்தாங்க அப்படின்னா அதே நேரத்தில் அவங்களுடைய பிசினஸ்லயும் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வர நாட்கள்ல இந்த பேங்க்கும் இந்த இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த லிஸ்ட்ல வேரியஸ் பேங்க்ஸ் பற்றி பார்த்திருக்கோம். இதுல எந்த பேங்கோட ஷேர் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.